எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஷெஃப் வினோத். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகுது சிக்கன் சாத்தே வித் ஆனியன் அண்ட் கிரீன் சில்லி. இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சிக்கன் சாத்தே வித் ஆனியன் அண்ட் சில்லி, கிரீன் சில்லி, இது எப்படி செய்யணுங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா போன்லெஸ் சிக்கன், எலும்பே இல்லாத சிக்கன் கோழி தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அது ஒரு 100 grams. அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம், டைஸாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயம். அடுத்து பார்த்திங்கன்னா சாப் பண்ணியிருக்கிற சின்னதாக கட் பண்ணியிருக்கிற பூண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர், கொஞ்சம் க்ரீன் சில்லி ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கோம். முக்கியமாக இதை சாத்தே பண்ணுறதுக்கு ரிஃபைன்டு ஆயில். ஸோ நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கிற சின்ன விஷயங்கள் தான் இப்போ இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. இது எப்படி செய்கிறதுங்கிறத நான் இப்போ காட்ட போகிறேன். வாங்க போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்கிற பேன் தான். ஸோ அதில் கொஞ்சமாக நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கனை சாத்தே பண்ணுறதுக்கு சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஃபஸ்ட்டு ஹீட் ஆகணும். முக்கியமாக ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிக்கனை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நல்லா ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ இந்த சிக்கன் தான் நான் இப்போ இந்த சூடான ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இந்த ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த நம்ம போன்லெஸ்ஸாக வச்சுருக்கிற சிக்கன்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம். சிக்கன்னாலே லவ் தான், லவ்னா சிக்கன் தான். ஸோ சிக்கனை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு மீட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் மீட் சிக்கன் தான். ஸோ அந்த சிக்கனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தி மசில்ஸை பில்ட் பண்ணணும்னா சிக்கன் தான் எடுத்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் மட்டும்தான் ஹை ப்ரோட்டீன் வேல்யூ கண்டென்ட் இருக்குது. ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிறது சிக்கனில் மட்டும்தான். ஸோ இந்த சிக்கனில் பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு எபிசோட்ஸில் வேறு ஒரு ப்ராசஸ் ஆஃப் குக்கிங்கில் இந்த ஃபோர்த் கம்மிங் எபிசோட்ஸில் வரப்போகிற ஃபோர்த் கம்மிங் எபிசோட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது ஒரு ஸ்டார்டர் மாதிரின்னு சொல்லலாம். ஸ்டார்டர் தான் அது. ஸோ ஒரு 70% குக்கர் அளவு சாத்தே பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட நெக்ஸ்ட்டு ப்ராடக்டை ஆட் பண்ண போகிறோம். இது இப்போ நம்ம ஒரு கான்டினென்டல் ஸ்டைலில் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா இந்தியன் ஸ்டைலில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணலாம் சிக்கனை சாத்தே பண்ணுறதுக்கு. அது மாதிரி இந்த இன்க்ரீடியண்ட்டோட கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது கான்டினென்டல் ஸ்டைலுங்கிறதுனால வெறும் சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் தான் நான் ஆட் பண்ணுறேன் சீசனிங்ஸ்க்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் ஓரளவு சாஃப்ட் மீட்டுங்கிறதுனால நான் கொஞ்சம் நல்லா குக் ஆகிடுச்சு. எந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இப்போ 70% குக் ஆகிடுச்சு, வெந்துருச்சு இந்த சிக்கனை. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம டைஸ்டு ஆனியன்ஸ் இதை ஆட் பண்ணிக்கிறோம், வெங்காயத்தை. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெந்துடக்கூடாது. அதேமாதிரி கொஞ்சமாக கார்லிக், பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஃபைனல் அவுட்புட் ப்ராடக்டே பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் சாப்பிடும்போது கரன்ச்சியாக தான் இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக தான் இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்காது. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா காரத்துக்கு கொஞ்சமாக க்ரீன் சில்லிஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த சிக்கன்லேருந்து கொஞ்சம் வாட்டர் ஊஸ் அவுட் ஆகுது. ஸோ அது பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்குது சிக்கனை. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக நீங்கள் வீட்டில் பண்ணுறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக
சால்ட் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக வந்து பெப்பர் பவுடர், ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கிற மிளகு தூள், இதுதான் வந்து க்ரஷ்டு பெப்பர் பவுடர், அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி ஆனியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக குக் ஆகக்கூடாது. சிக்கன் வந்து இப்போ 100% குக் ஆகிருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி சாஃப்ட் மீட்னால இப்போ ப்ராடக்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இப்படி அப்படியே பிளேட்டில் எடுக்க போகிறோம். ஸோ இது நான் முதலே சொன்ன மாதிரி இந்த கார்லிக்லாம் பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌனில் இருக்குது, ஆனியன்ஸ்லாம் க்ரன்ச்சியாக இருக்கும். ஒரு சின்ன ஸ்டார்டர் ஈவினிங் டைம்ஸில் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இப்போ அந்த ப்ராடக்ட்டை வந்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சின்ன ஜூஸியான ஒரு சிக்கன். வா, இது உண்மையிலே நல்லாயிருக்கு. நான் போய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நான் பண்ணதுனால உண்மையிலே நல்லாயிருக்கு. எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், பை பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.